நம்ம லைஃப்ல தப்பு, சரி அந்த மாதிரி நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கு. பட் நான் எப்படின்னா நான் அது எதுவுமே நம்பல. தப்பு, சரி எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்றோம். சொசைட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டு இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளார இருந்து நம்ம வெளிய வரணும் அப்படிதான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் ரீசென்ட்டா எனக்கு ஒரு விஷயம் என் மைண்ட்ல உருட்டிட்டே இருந்துச்சு. அந்த விஷயம் வெளியயும் சொல்ல முடியல, உள்ளாரையும் வச்சுட்டு இருக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் நைட் நான் ஃபுல்லாவே கன்ஃபஸ் பண்ணிடுச்சு. கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ கிடைக்கிற மென்டல் பீஸ் இருக்கா, அது சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் அந்த மாதிரி யாருமே இல்ல அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னால அதுலருந்து வெளிய வர முடியல. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்ல, ஒரு லிசன் மாட் இருந்தா வேணும்னா, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். தப்பு பண்ணுறது எல்லாமே நார்மல் தான் பட் அதுவே மைண்டில் ஓடிட்டு நம்ம நம்ம மென்டல் ஹெல்த் டேமேஜ் ஆகக்கூடாது தானே. அதனால் யாருமே எல்லாமே யோசிச்சிருக்க வேண்டாம். யாருமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். என்ன பண்ணிலும் பார்த்துக்கலாம். நம்ம இருக்கிறதே ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு நம்ம தானே டிசைட் பண்ணோம். ஸோ பார்த்துக்கலாம்.